नमस्कार। हम सब साथी रशिया घूमने के लिए आए थे नवे साल पर। ரஷ்யாவை சுற்றி பார்க்க சென்ற இந்திய இளைஞர்களிடம் தந்திரமாக பேசி பொறி வைத்து ரஷ்ய படையிடம் மாட்டிவிட்ட ஏஜென்ட் தற்போது மரண பீதியில் உள்ள 7 அப்பாவி இந்திய இளைஞர்கள். நடந்தது என்ன தெரிந்து கொள்ள இந்த முழு காணொளியை காணுங்கள். नमस्कार। हम सब साथी रशिया घूमने के लिए आए थे नवे साल पर। இந்தியாவில் இருந்து 7 நண்பர்கள் ரஷ்யாவை சுற்றி பார்க்க சென்றனர். ரஷ்யாவில் சுற்றுலா சென்ற சமயத்தில் அங்கு ஒரு ஏஜென்ட்டை சந்தித்தனர். அந்த ஏஜென்ட் அந்த அப்பாவி இளைஞர்களிடம் தந்திரமாக பேசி அண்டை நாடான பெலாருஸ் நாட்டிற்கு அழைத்து சென்றான். இவர்களை பெலாருஸ் நாட்டிற்கு அழைத்து சென்ற பின் பல்வேறு காரணங்களை கூறி இவர்களிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டே இருந்தான். கட்டத்தில் இவர்களிடம் இருந்த அனைத்து பணமும் தீர்ந்து விட்டதால் அந்த ஏஜென்ட் இவர்களை ஒரு நெடுஞ்சாலையின் நடுவே விட்டுவிட்டு அவன் சென்று விட்டான். அப்போது அங்கு வந்த பெலாருஸ் காவல்துறையினர் இவர்கள் அனைவரையும் கைது செய்து இவர்களை ரஷ்ய படையிடம் ஒப்படைத்து விட்டனர். பிறகு ரஷ்ய காவலில் இருந்தபோது ஒரு மொழி தெரிந்த அதிகாரி ஒருவர் இவர்களை மிரட்ட ஆரம்பித்தார். இவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை உறுதியாகிவிட்டது என்றும் இதில் தப்பிக்க வேண்டுமென்றால் இவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ரஷ்ய படையின் எடுபிடி வேலைகளை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தித்தார். அந்த 10 ஆண்டுகளுக்கான சிறை தண்டனை தவிர்ப்பதற்காக வேறு வழியின்றி அந்த 7 இளைஞர்களும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பிறகுதான் இவர்களுக்கு தெரிய வந்தது, தாங்கள் கையெழுத்திட்டது எடுபிடி வேலை செய்வதற்கான ஒப்பந்தம் அல்ல, மாறாக உக்ரைனில் நடக்கும் போரில் நேரடியாக சண்டையிடுவதற்கான ஒப்பந்தம் என்று. வெறும் 2 வார பயிற்சிக்கு பின் இவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு போருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். नमस्कार। हम सब साथी रशिया घूमने के लिए आए थे नवे साल पर और हमें यहाँ पर एक एजेंट मिला। उसने हमें यहाँ पर घुमाया फिराया रशिया में और वो बाद में हमें बोला कि मैं आप सबको बेलारूस के लिए ले चलता हूँ, वहाँ पर आप सबको घुमा फिरा के लाता हूँ। और वहाँ जाकर हमसे वो पैसे मांगने लगा, मतलब जो उसने पहले पैसे मांगे थे हमने वो दे दिए, उसके बाद और पैसे मांगने लगा। हमारे पास और पैसे नहीं थे। उसने हमको ना वहीं पर बेलारूस हाईवे पर छोड़ दिया और वहाँ फिर हमको पुलिस ने पकड़ लिया। पुलिस ने पकड़कर रशिया आर्मी को दे दिया हमें। और हमारे आगे एक हमारी भाषा वाला बंदा आया, मतलब उससे फ़ोन पर बात करवाई और हमारे आगे शर्त रखी, या तो आप सबको 10 साल की जेल होगी या फिर हमारे साथ एक कॉन्ट्रैक्ट साइन कर लो जिसमें आपको कुछ नहीं करना है। आपको मतलब हेल्पर की जॉब मिलेगी, खाना वगैरह बनाने में, या ड्राइवर वगैरह की कोई ऐसी जॉब मिलेगी। ஏற்கனவே கடந்த மாதம் பிப்ரவரி 21ஆம் தேதி அன்று குஜராத்திலிருந்து வேலைக்காக சென்ற ஹமில் மங்குக்கியா என்ற 25 வயது இளைஞர் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார். குஜராத்தில் 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்த ஹமில் மங்குக்கியா கடந்த டிசம்பர் மாதத்தில்தான் ரஷ்யாவிற்கு வேலைக்காக சென்றார். தற்போது ரஷ்ய படைகளில் ஆள் பற்றாக்குறை இருப்பதால் எப்படியாவது ஆட்களை சேர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக எந்த அளவிற்கும் செல்ல தயாராக இருக்கின்றனர். எனவே சுற்றி பார்ப்பதற்காகவோ அல்லது வேலைக்காகவோ நீங்கள் ரஷ்யாவிற்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து வரப்போகும் காணொளியை தவறவிடாதீர்கள். இந்தியாவிலிருந்து ரஷ்யாவிற்கு ஆட்களை அனுப்பும் ஒரு முக்கியமான குற்றவாளியை பற்றி கூறப்போகிறேன். ஏதாவது ஒரு வெளிநாட்டில் வேலை கிடைத்தால் போதும் என்று நினைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தகவலை கூறிவிடுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்.